வணக்கம் நண்பர்களே. மனதை கொஞ்சம் கவனியுங்கள். நம்ம எல்லா விஷயங்களும் மனதை பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு சந்தோஷம், துக்கம், மனபயம், மனசோர்வு, மனப்பதட்டம், இது எல்லாமே எதுகிட்ட இருக்குன்னா மனசுக்கிட்ட தாங்க இருக்குது. இந்த மனசை நமக்கு சரியான விதத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து. நீங்கள் மனதை சரியான விதத்தில் கவனித்தால்தான். மனம்தான் ஆரோக்கியமின்மைக்கு காரணம், மனம்தான் பிரச்சனைகளுக்கு காரணம், மனம்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் மூல காரண கருத்தான். இந்த மனதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னா நம்ம கவனிக்கிறது அந்த மனசுக்கு தெரியாமல் கவனிக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நேர்மறை எண்ணம், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு நம்ம செய்ய தன்னால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். மனதை கவனிக்கிறதுனா ரொம்ப மனசை போட்டு கசக்காமல், ஐடியலாக இல்லாமல், நிறைய திங்க் பண்ணாமல், நிறைய நேரம் ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தாலே நீங்கள் மனசை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மனசுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணுங்க. மேலே கொடுத்துட்டு அதை ஹாப்பியாக அது பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தால் ஓடிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் வேலை கொடுக்காம அந்த மனசை வச்சுருந்தீங்கன்னா அந்த மனசு என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு திருப்பி பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அந்த மனசு ஓடிட்டே இருக்கணும். அப்படி ஓடிட்டே இருந்தால் அவர் உங்களை தொல்லை பண்ண மாட்டார். ஆனால் அவரை அப்பப்போ ரெஸ்ட் அடிக்க வச்சு உட்கார வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, அவர் உங்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் உங்கள் கஷ்ட காலத்தை பற்றி நினைப்பார், உங்களுடைய வாழ்க்கையுடைய ஃப்யூச்சரை பற்றி நினைப்பார், உங்களுடைய வியாதி பற்றி நினைப்பார், உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புளை பற்றி நினைப்பார். இதெல்லாம் நினைக்க உங்களுக்கு அவர் மன பதட்டத்தை கொடுப்பார், மன டென்ஷனை கொடுப்பார், ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவார். அதனால் நம்ம மனசை ஒரு இடத்துல உட்கார வச்சு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் எது நடந்தாலும்